ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் ராஜேஷ் பேசுகிறேன். என்ன, நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா? கவலையாக இருக்கா? எந்த கவலையும் வேணாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுக்கு கவலைப்பட மாட்டீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்டெப் 1, பேனிக் ஆகாதீங்க எந்த சுச்சுவேஷன்லேயும். ஸ்டெப் 2, உங்களோட ரீசன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து வைங்க. ஸ்டெப் 3, ரொம்ப கீழே இறங்கி வந்து அவங்கக்கிட்ட பேசிடாதீங்க. கொஞ்சம் டிமாண்டிங்காகவும் இருக்கணும், கொஞ்சம் எம்பத்திக்கலாகவும் இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்களுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு என்ன டிப்ஸுன்றதை சொல்கிறேன். நாங்கள் எங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னியை ஸ்ரீநகர்லேருந்து ஆரம்பித்தோம் டுவர்ட்ஸ் பெங்களூர். எங்களுடைய கனெக்டிங் ஃப்ளைட்டு டெல்லி டு பெங்களூர். ஸ்ரீநகரில் எங்களுடைய ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுற டைமு 1 PM, அதாவது டிபார்ச்சர் டைம் வந்து 1 PM. அது டெல்லியில் லேண்ட் ஆகிற டைமு 2:30 PM. ஆனால் அங்கே வெதர் ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது சொல்லிவிட்டு ஒரு 3 hours to 4 hours டிபார்ச்சர் டைமை டிலே பண்ணாங்க ஸ்ரீநகரில். ஸோ தட் எங்களுடைய சேஞ்ச்டு டிபார்ச்சர் டைம் வந்து 4 PM. அதே போல் டெல்லியிலேருந்து எங்களுடைய பெங்களூர் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணுற டைமு 5:30 PM இனிஷியலாக. ஆனால் இந்த ஒரு சேஞ்சஸ்னால் அந்த ஃப்ளைட்டை 7:20க்கு சேஞ்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ ஃபார் ஸோ குட், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஈவன் ஸ்ரீநகர்லேயும் டிலே ஆனதுக்காக எங்கள் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. இட் வாஸ் வெல் அண்ட் குட். ஃபைனலாக ஸ்ரீநகர்லேருந்து ஃப்ளைட்டு 4 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 4:35க்கு ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஃப்ளைட்டு டெல்லிக்கு ரீச் ஆகிறதுக்கே 6:25 ஆயிடுச்சு. நாங்கள் இறங்கின டெர்மினல் T2 இறங்கி எங்களுடைய பெங்களூர் ஃப்ளைட்டை பிடிக்கணுன்னா டெர்மினல் T1க்கு நாங்கள் வரணும். ஸோ 6:25 இறங்கி எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காமல் இம்மீடியட்டாக நாங்கள் அங்கேருந்து ஒரு இன்டர்னல் அந்த ஷட்டிலை பிடிச்சி டெர்மினல் 1க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். வந்து ஆஸ் யூஷுவல் செக்யூரிட்டி செக்கு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது 7 o'clock. டெல்லியிலேருந்து பெங்களூர் கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டோட டைம் 7:20. நாங்கள் 7 o'clock போர்டிங் கேட்டில் நிற்கிறோம். போர்டிங் கேட்டு க்ளோஸ் பண்ணுற டைமு 6:55ன்னு எங்களுடைய பாஸில் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் எந்த ஒரு தப்பும் எங்கள் சைட்லேருந்து பண்ணாததுனால we had a clear argument with that airline persons. even though 20 minutes டைம் எங்களுக்கு இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கேபினை க்ளோஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டரே வந்தால் கூட ஓப்பன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொன்னாங்க. அந்த பாயிண்டில் தாங்க எங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இம்மீடியட்டாக நாங்களும் கேட்டோம். எங்களை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நாங்கள் எந்த டிலேவும் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் த ஒர்ஸ்ட் வெதர் கண்டிஷன் உங்களுடைய ஏர்வேஸு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க, அதனால் லேட்டாக இங்கே வந்து லேண்ட் பண்ணிங்க டெல்லியில். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய பெங்களூர் ஃப்ளைட்டு நாங்கள் கரெக்டான டைம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் 20 minutes இருந்தும் எங்களை அலோவ் பண்ணாததுக்காக நாங்கள் நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் அங்கே பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு சீனியர் பர்சன்கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்லேயே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சரிங்க, ஃப்ளைட் ஏறலைன்றது முடிவாயிடுச்சு. ஸோ இங்கே அங்கே டிலேவாக தான் பெங்களூருக்கு ரீச் ஆக போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத ப்ரொசீட் பண்ணலாம். த சீனியர் பர்சன் அனதர் ஒரு க்ரூவை கூப்பிட்டு இவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் நம்ம லக்கேஜ் செக்இன் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஏர்போர்ட் என்ட்ரான பிறகு அந்த இடத்துக்கு கூட்டின்னு போய் விட சொல்லிட்டாங்க. ஸோ இவரும் எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி அங்கே கூட்டின்னு போய் விட்டார். அங்கே இருக்கிற அந்த ஏர்லைன் பர்சன்ஸு எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு 10:30 அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் வந்து இங்கே கேட்டால் 10:30க்கு எந்த ஃப்ளைட்டும் இல்லை. அவங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர ஃப்ளைட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங்கு 8 o'clock தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கு இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கல.
அதனால் அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சது என்னென்னா, வி ஆர் ஓகே, ஆனால் எங்களுக்கு ப்ராப்பர் அக்காமடேஷன் அண்டு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வி கேன் அக்செப்ட் திஸ் ஆஃபர்ன்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதுக்கு இனிஷியலாக அவங்க அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு தெரியல, வில் செக் அப்படின்னாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைமில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரை ரைஸ் பண்ணேன். கம்ப்ளைண்ட் நம்பரை ரைஸ் பண்ணி அந்த நம்பரை வச்சு இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு லீட் மேனேஜர்கிட்ட பேசி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, ஒரு அக்காமடேஷனும் ஃபுட்டு இந்த சர்வீஸ் பிக்கப் அண்ட் ட்ராப் ஆன அந்த டாக்ஸி சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வி ஆர் ஓகே டு அக்செப்ட், இல்லைன்னா வி வில் நாட் பி கோயிங் அவுட் ஃப்ரம் திஸ் ஏர்போர்ட்டுன்னு சொல்லி கிளியராக ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தே அக்ரி டு ஆல் அவர் டிமாண்ட்ஸ். தென் ஆஃப்டர் வி ஹவ் பீன் கைடட் ப்ராப்பர்லி. எங்களுக்கு ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலும் கொடுத்தாங்க. அங்கே நல்ல ஒரு டின்னரும் கொடுத்தாங்க, பஃபே டின்னரு. அதே போல் பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரம் ஏர்போர்ட் டு ஹோட்டல் அண்ட் ஹோட்டல் டு ஏர்போர்ட் பேக் இன் த மார்னிங் இதுவும் பண்ணாங்க. ஸோ தட் எங்களுடைய ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக நல்லா இருந்தது. ஈவன் தோ இந்த ஒரு ஜேர்னியில் ஹிக்கப்ஸ் சிலது இருந்தாலும் we have to make our demands properly with a proper justification from our side. why அந்த டிலே நடந்ததுன்றதை சொல்லணும். அதே போல் உங்களுடைய சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி எங்களுக்கு இது வேணுன்றதை நீங்கள் கிளியராக டிமாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் தி ஏர்லைன்ஸ். ஓவரால் இட் வாஸ் குட், தோ வி மிஸ்ட் அவர் ஃப்ளைட் ஆன் டைம். ஆனாலும் நாங்கள் வர வேண்டிய டைம் விட ஒரு 16-20 ஹவர்ஸ் லேட்டாக தான் வந்தோம். பட் வி ஹேட் அ குட் ஸ்லீப் அண்ட் குட் ஃபுட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஒரு என்விரான்மெண்ட் இருந்தது. ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ்க்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் அவசியப்படாது. ஏன்னா அவங்களுக்கு இதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போது புதுசாக போகிறவங்களுக்கோ இல்லைனா கொஞ்சம் கம்மியாக ட்ராவல் பண்ணவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் என்ன பண்ணணும், அதே போல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. A to Z ஃபன் டாக்கீஸ். நான் கொடுக்க போகிற இந்த ஒர்க் அரவுண்டு எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் அர்ஜெண்ட்டாக ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அடுத்த ஃப்ளைட்டில் இமீடியட்டாக வீட்டுக்கு போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கு இது செட் ஆகாது. பட் அதர் தேன் தட் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட்டு டிலேவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்கிற பேசஞ்சருக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும்.